பேர் மதுமிதா. நாங்கள் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து நான் 4 இயர்ஸாக வரேன். 4 இயர்ஸாக வந்து நேற்று வந்து மணப்பெண் கோலத்தில் சந்தோஷமாக தாலி கட்டி எங்கள் திருநங்கை சமுதாயத்தில் எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சந்தித்து நேற்று ரொம்ப ஆட பாட சந்தோஷமாக நேற்று ஜாலியாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் எந்த ஜென்மத்தில் பண்ண பாவமோ இந்த ஜென்மத்தில் இந்த அறகுறையாக நாங்கள் பிறந்து எங்கள் தாலி அறுத்து எங்கள் கையில் இந்த வலையிலெல்லாம் உடச்சி இன்றைக்கி இந்த நான் இந்த ஒரு விதவை கோலத்தில் நிற்கிற நிலைமை வந்துடுச்சு. எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த வராத கோலம் எங்கள் திருநங்கைகளுக்கு இன்றைக்கி நேற்று ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். நல்லா ஆட பாட நல்லா மாலையோட நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு நல்லா மணப்பெண் கூட ஒரு பெண் கூட தோற்றுருவா அந்த மாதிரி நல்லா நேற்று ஒரு ஜாலியாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கி எங்கள் நிலைமை நினச்சி பார்த்தா ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. எல்லா ஒரு திருநங்கைகளுக்கும் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். திருநங்கையோட அப்பா அம்மாவுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். தயவு செஞ்சு ஒரு திருநங்கையாக பிறக்கிற ஒரு திருநங்கையாக மாறுறாங்கிற நேரத்தில் அவங்க பெற்றவங்க தயவு செஞ்சு வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க. இந்த சமுதாயம் வந்து ஒரு திருநங்கைகளுக்கு சேஃப் இல்லை. அதனால் என்னன்றோ ஒரு திருநங்கையாக இன்றைக்கி நாங்கள் பிறந்தனால இவ்வளோ கஷ்டப்படுறோம். இன்றைக்கி இந்த வேறு கஷ்டம் யாருக்குமே இந்த கஷ்டம் வரவே கூடாது. நாங்கள் ரொம்ப அந்த கடவுளை வேண்டுக்கிறோம். அந்த ஐயனை வேண்டி நான் அந்த 3 வருஷமாக நான் தாலி கட்டி தாலி அறுத்துருந்து இந்த வருஷத்தோட 4வது வருஷமாக நான் தாலி கட்டி தாலி அறுக்கிறேன். நேற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இன்றைக்கி ரொம்ப கஷ்டத்தோடு நான் வீடு திரும்புறதை நினச்சா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்னம்மா வேலை செய்கிறீங்க? நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். ஆனால் எந்த ஒரு வேலையும் நாங்கள் போய் கேட்டு எந்த ஒரு வேலையும் வந்ததில்லை. நாங்கள் கலெக்ஷன் தான் போகிறோம். தினம் ஒரு பஸ் ஸ்டாண்டில் யாசகம் இருந்தால் நாங்கள் இருக்கோம். சமுதாயத்தில் திருநங்கைகளுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்குவிச்சு வேலை வாய்ப்பு அதிகமாக கொடுத்தா நாங்கள் ஒரு வேலைக்கு போவோம். நாங்கள் யார்கிட்டையும் யாசகம் கேட்க மாட்டோம். ஒரு பாலியல் தொழில் போக மாட்டாங்க. எல்லாரும் ஒரு மனசார திருநங்கைகளை ஏற்று எந்த ஒரு கம்பெனிக்கு போனாலும் எந்த ஒரு வேலைக்கு போனாலும் முன்ன விட்டு பின்ன பேசி திருநங்கைனாவே ஒரு செக்ஸும் இருக்குதா அவங்க யாசகம் கேட்குறவங்க தான் அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்களும் படிச்சிருக்கோம். எங்களுக்கு ஒரு மனசு இருக்குது. எங்கள் மனசை நீங்கள் பாருங்கள். எங்களுக்கு ஒரு ஊக்குவிச்சு எங்களுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு இருந்தால் நாங்கள் பாலியல் தடை செய்ய மாட்டோம். ஒரு யாசகம் கேட்க மாட்டோம். புரியுதுங்களா? இதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரம். நாங்கள் எதுவுமே இல்லாமல் பெற்றவங்களை பிரிஞ்சு நாங்கள் தனியாக வாழும்போது எங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் எல்லாமே எங்களுக்கு திருநங்கை தான். எங்கள் அப்பா அம்மா யாரும் வந்து சேர்த்துக்கிறது இல்லை. அதனால் பெற்றவங்க திருநங்கைகளை சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பேர்மா? என் பேர் மதுமிதா. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நன்றி.